ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பேபி கேர்ள் என்கிற மலையாள த்ரில்லர் ட்ராமா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் சோனி லிவ்ல அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோவான நிவின் பாலி ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்டெண்டராக இருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு லேடிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்தது அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஏன்னா அந்த பொண்ணு காலேஜ் படிக்கும் போதே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால குழந்தை பிறந்தது அந்த பொண்ணோட அப்பாவுக்கு சுத்தமாவே பிடிக்கல. இந்த மாதிரி சமயத்துல பிறந்த 3வது நாளே அந்த குழந்தைய யாரோ ஒரு நபர் கடத்திட்டு போயிருந்தாங்க. அதனால போலீஸும் ஹீரோவும் அந்த குழந்தைய தேடி கண்டுபிடிக்க களறங்குறாங்க. அந்த சமயத்துல குழந்தைய கடத்திட்டு போன நபர் அந்த குழந்தைய திரும்ப கொடுத்துடலாம்னு நினைச்சு ஒரு இடத்துல அந்த குழந்தைய வைக்கிறாங்க. பட் அதுக்குள்ள அந்த குழந்தைய வேற யாரோ கடத்திட்டு போயிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, அந்த குழந்தைய கடத்திட்டு போன நபர்கள் யாரு, எதுக்காக கடத்தினாங்க, கடைசியா அந்த குழந்தை யாருக்கு கிடைச்சது, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. படத்துல இன்டர்வல் ட்விஸ்ட் சூப்பரா இருக்கு. போலீஸ் காணாம போன குழந்தைய கண்டுபிடிக்க முயற்சி பண்ற சீன் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. அதுலயும் போலீஸ் ஒரு சீன்ல அந்த குழந்தை யாருக்கு முக்கியமோ இல்லையோ, பட் அதை தேடி கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம், அது நம்மளோட கடமைன்னு சொல்லுவாரு. அதெல்லாம் படத்துல சூப்பரா இருக்கு. படத்துல நிவின் பாலி காணாம போன குழந்தைக்கு பதிலா தெரியாம வேற ஒரு பொண்ணோட குழந்தைய தூக்கிட்டு வருவாரு. அந்த சீனும் படத்துல நல்லா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் ஃபீல் குட்டா இருக்கு. படத்தோட பிஜிஎம் மற்றும் சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல உள்ள சில சீன்ஸ் நம்ம முன்கூட்டியே கணிக்கிற மாதிரி தான் இருக்கு. படத்துல நிவின் பாலியோட கேரக்டர் ரைட்டிங்க இன்னுமே ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணிக்கலாம். சொல்ல போனா அவர் இந்த படத்துல இருக்கிறதையே நாம நிறைய இடத்துல மறந்துடுவோம். அந்த அளவுக்கு தான் அவரோட காட்சிகள் இருக்கு. படத்தோட டைரக்டர் செகண்ட் ஹாஃப்ல இன்னுமே கவனம் செலுத்தியிருந்தா இந்த படம் இன்னும் சூப்பரான படமா இருந்திருக்கும். இந்த படத்தை அருண் வர்மா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல நிவின் பாலி, லிஜமோல் ஜோஸ், சங்கீத் பிரதாப் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு ஆவரேஜான த்ரில்லர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.